நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, நான் அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்களுக்குலாம் என் காரியம் எப்படி தெரிய போகுது, அவங்க காரியத்திலே பிஸியா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, உங்களை நன்கு அறிந்திருக்கிறார், உங்க உணர்வுகளை நன்கு அறிந்திருக்கிறார், உங்க வாழ்க்கையை நன்கு அறிந்திருக்கிறார், உங்க சூழ்நிலையை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அவர் நாலேஜ்ல எதுவுமே இல்லை அப்படின்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். எல்லாவற்றையும் அறிந்தவர். மறைவானது கூட யாருக்கு தான் உரியதான், கர்த்தருக்கு தான் உரியது. எல்லாமே அவருக்கு முன்பாக எப்படி இருக்கு, வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில நடக்கிறது தெரியுமா, கடந்து போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் எப்படிப்பட்ட நினைவுடையவரா இருக்கிறார், அதெல்லாம் அவருக்கு புரியுமா, இப்படிங்கிற அங்கலாய்ப்பு ஒரு நாள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது.